இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியில்லை, இந்த ஃபார்ம் சரியில்லை, அந்த ஃபார்மும் சரியில்லை. சார் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் சார், நானாக வேட்பாளராக நின்றுருக்கேன் சார், ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி நீங்கள் வந்து கொடுக்கலாம். பவர் ஆஃப் அட்டர்னி வந்து நமக்கு அப்புறம் சைன் பண்ண போதும். என்னோட வேட்பாளர் திமுக வேட்பாளரோ அதிமுக வேட்பாளரோ நான் இருக்கும்போது வந்ததே கிடையாது. அமமுக வேட்பாளர் கூட வந்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னா ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்கறனால எப்படி வந்து டேக்கா கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம் சார், நம்மளை கூப்பிட்டு சார் இந்த ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணல சார் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. நம்ம பதறி போயிடும், ஏதோ என்னாச்சும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி நேரம் வந்தா சார் வெயிட் பண்ணுங்க சார், சார் வரட்டும் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இதுலையா இதில் இந்த கையெழுத்து இந்த சைடு போட்டிருக்காருப்பா, இதை நம்ம ஓகே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எதுக்கும் நீங்கள் கவுண்டர் சிக்னேச்சர் போட்டு வைங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கவுண்டர் சிக்னேச்சர் சைடில் வாங்குவாங்க சார். சைடில் வாங்கிட்டு நம்மளை அனுப்புவாங்க. நம்ம எங்கேயோ வந்தோ வந்திருப்போம், பிரச்சாரத்தை விட்டுட்டு நம்ம சின்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம், ஆட்டோவில் ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்கலாம். அந்த பிரச்சாரத்தை விட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் வரும் போல இருக்கு. இந்த மாதிரி அலைய விடுவாங்க.